ஜெயராணி 1ஆம் தேதி சனிக்கிழமை நைட் அவருக்கு வயிறு வலின்னு சொல்லிட்டு இந்த ஜெனட் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆனா அன்னைக்கு அவர் வயிறு வலியோட தான் இங்க வந்திருக்கா. அவளுக்கு 2022லயே ஒரு கட்டி ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அப்பையில இருந்து இங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தா. அவ ஒரு கிரிட்டிக்கல் பேஷண்ட்ங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கே தெரியும் சார். ஒரு கிரிட்டிக்கல் பேஷண்ட்க்கு நார்மல் டெலிவரி பண்ணுவாங்களா சிசேரியன் பண்ணுவாங்களா? சிசேரியன் தான் பண்ணுவாங்க. ஆனா வயிறு வலி வந்த புள்ளைய தேவையில்லாம ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா அப்சர்வேஷன்ல வச்சாங்க. இன்னும் வலி வரட்டும்னு அவள அப்சர்வேஷன்ல வச்சாங்க. எந்த ஒரு நியாயம் சார்? உங்களுக்கு சிசேரியன் பண்ற புள்ளைக்கு வெயிட் பண்ண வைப்பாங்க அப்சர்வேஷன்ல. இந்த பண்ணாங்க. திங்கட்கிழமை சிசேரியன் பண்ணி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அவள ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு கொண்டு வந்தாங்க. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அவ நார்மல் அந்த மயக்கத்துல இருந்தால அதுல இருந்தா. புதன்கிழமை மதியமா ஒரு கஞ்சி சாதம் சாப்பிட்டா. அதாவது அவ எடுத்த ஃபர்ஸ்ட் ஃபுட் வந்து ஒரு லைட்டா ஒரு கஞ்சி சாதம். அப்பயே ரசசாதம் சாப்பிட்டு தண்ணி குடிச்ச உடனே புள்ளைக்கு ஃபுல்லா வயிறு பெருசா வீங்கி பயங்கரமான வலி கொடுத்துட்டு உடனே நர்ஸ் கூப்பிட்டோம். வந்து சும்மா அவளுக்கு பேசட்டமா ஆன்டிபயோட்டிக் பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு தோணுது. ஆக்சுவலாக இதை வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்கிறேன், திரும்ப சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம நாட்டில் வந்து நிறைய நடக்குது. ஸோ நம்ம நாட்டில் எல்லாம் எல்லா இதுலேயும் நடக்க தான் செய்யுது. எவ்வளோ கேர்லெஸ்னஸ் ஹாஸ்பிட்டல்லாம் அவ்வளோ கேர்லெஸ்னஸ் தான் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் திரும்ப வருமானே டவுட்டாக தான் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனாவே அங்கே வந்து திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். நமக்கு இல்லாத நோயை கூட வர வச்சிருவாங்க. நான் எல்லா ஹாஸ்பிட்டலையும் பொதுவாக சொல்லலை, சில ஹாஸ்பிட்டலில் அப்படி தான் இருக்காங்க. நான் என்னன்னா நான் வந்து பிளட் டெஸ்ட் வந்து பிளட் யூனிட் எவ்வளோ இருக்குது பார்க்கலான்ட்டு வேறு ஹாஸ்பிட்டலில் எடுத்தேன். ஸோ இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு பிளட் கம்மியாக இருக்குது இங்கே எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அங்கேயும் பிளட் டெஸ்ட் பண்ணணுன்ட்டாங்க. நாங்கள் சொன்னோம் ஆக்சுவலாக பண்ணியாச்சு, மார்னிங் தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்கவே இல்லை நீங்கள் இங்கே தான் பண்ணணும், அதுதான் நம்ம எடுத்துக்குவோம், இது எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணாங்க. காசு தான் முக்கியமாக இருக்கே தவிர மனுஷங்க உயிரை வந்து எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களோன்னு தோணுது. அண்ட் நிறைய விஷயம் நடந்திருக்கு, அது இதெல்லாம் சொல்லாமான்னு எனக்கு தெரியல. ஒன்று மட்டும் சொல்கிறேன். நான் பிளட் ஏற்றுறதுக்காக போனேன். ஆக்சுவலாக வயிற்றில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இது வேண்டாம், நாங்கள் வெளியே போய் பார்த்துக்கிறோம், எனக்கு பிளட் மட்டும் ஏற்றினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. ஸ்கேன் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதே மாதிரி வேறு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாங்க போல இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் நேம் சொல்ல விரும்பல. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாங்க. நீங்களும் அங்கே தானே போய் பார்க்க போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வந்து வேறு ஹாஸ்பிட்டல்லேருந்து பிளட் டெஸ்ட் எடுத்துன்னு வந்து காமிச்சோம், அது ஏற்றுக்கலாம். இவங்க மட்டும் இப்போ பண்ணிவிட்டு நான் வேறு ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் காட்டணும் அப்படின்றாங்க. ஸோ அதுவுமே கேட்டோன்னாங்க. அதுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஸோ எப்படா அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வரலாம் அப்படின்னு தான் இருந்தது. அப்போ யோசித்தோம், இனிமேல் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாத அளவுக்கு நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போகாமல் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு சின்ன இருமல் ஃபீவர் வந்தால் நாங்களே பார்த்துக்குறோம். ஸோ வீட்டில் கிச்சனில் இருக்கிறதுலே நிறைய இருக்குது. ஸோ அதையே எதுன்னு பார்த்து நம்ம யூஸ் பண்ணாலே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நிலமை வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் சின்ன விஷயத்துக்குலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நிற்காதீங்க. உங்கள் காசு தான் வேஸ்ட் ஆகும். உங்கள் ஹெல்த் இன்னமும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இஞ்சி முக்கியமாக இஞ்சிலாம் சாப்பிட்டீங்க, இஞ்சி தண்ணி வச்செல்லாம் குடிச்சிங்கன்னா அது நிறைய இந்த கெட்ட பாக்டீரியா அழிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இதே மாதிரி வீடியோ நம்ம நிறைய பார்த்துருப்போம். மெடிசனும் இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன்.